ஜோனத்தான் எட்வர்ட்ஸ் என்ற ஒரு பிரசங்கியார் 18வது நூற்றாண்டில் இருந்தார். In the 18th century there was a preacher called Jonathan Edwards. அமெரிக்காவில் அவர் வாழ்ந்தார். He lived in America. தேவனுக்கென்று அவர் வாழ்ந்தார். Oh, he lived for God. பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டி என்ற பெரிய பல்கலைக்கழகத்தை கட்டினார். And he built the Princeton University in California. ஆனால் இன்று அது தேவனை மறுதலித்த ஒரு பல்கலைக்கழகமாக இருக்கிறது. But today it's a university that decries God. எனக்கு அன்பானவர்களே, My beloved, அவருடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்த்தார்கள். oh, people just examine his life. அவருடைய வம்சாவளியில் வந்த 1729 பேரின் வாழ்க்கையை அவர்கள் ஆராய்ந்து They பார்த்தார்கள். examined the lives of 1700 odd people who came as the descendants in his family. அதில் பிரமிப்பு உண்டாயிற்று. Oh, everybody got surprised. அதில் ஒருவராவது ஒரு குற்றம் செய்து தண்டிக்கப்படவில்லை. Nobody was ever accused and received a condemnation or punishment. சிறைச்சாலைக்கு போகவில்லை. Nobody went to the prison. 3 பேர் அந்த அமெரிக்க ஐக்கிய நாட்டின் வைஸ் பிரசிடென்ட் உபஜனாதிபதியாக பணி And செய்தார். 3 of his descendants became the vice presidents of the great land of United States of America. எத்தனை பெரிய சாட்சி! Oh, what a great testimony. இதை கொடுக்கத்தான் தேவன் இறங்கி வந்தார். Only to give this God came down. உங்கள் குடும்ப வாழ்க்கையும் அப்படி ஆசீர்வதிப்பார். Oh, God is going to bless your family. வாக்கு தவற மாட்டார். He will never go back from his promise. என்னாகும் 23:19 சொல்கிறது, Numbers 23 and verse 19. மனம் மாற அவர் மனுபுத்திரன் அல்ல. He is not a man to change. 1 சாமுவேல் 15:29 சொல்கிறது, 1 Samuel 15 and verse 29 says, இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்கிறதில்லை. oh, the God of Israel never says a lie. மனம் மாற அவர் மனுஷன் அல்ல. He is not a man to turn away from his promises. குடும்பத்தில் பிரச்சனையோடு வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, Oh, the brothers and sisters who have come with a family problem, உங்கள் மீது வைத்திருக்கும் இரக்கம் மாறி போகவில்லை. his grace in your family will never cease. கிருபை மாறி His போகவில்லை. grace will never change. நீடிய தயவு மாறி Oh, his போகவில்லை. long suffering will never change. இன்றைக்கு நாம் ஜெபிக்கும் பொழுது When we pray today, அவர் வருவார். he will come. நீங்கள் விரும்புகிறபடி உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். Whatever way you want to like, he will bless your family. சண்டைகள் சச்சரவுகளை மாற்றுவார். He will change away all your quarrels. 2 நாளாகமம் 30:12 சொல்கிறது போல 2 Chronicles 30:12. உங்களை ஒருமுகப்படுத்துவார். And he will make you உங்கள் one. வீட்டில் சமாதானம். There will be peace. இதற்கென்றே அவர் இன்னும் உயிரோடு காத்திருக்கிறார். Only for this he is alive even today. அவருடைய வார்த்தை ஒரு நாளும் மாறாது. His word will never change. 20வது நூற்றாண்டில் அமெரிக்காவில் உள்ள ஒரு வேதாகம பள்ளியில் நடந்த ஒரு காரியம். In the 20th century there was a wonderful incident that happened in a seminary. அதில் இருந்த ஒரு வேதாகம ஆசிரியர் வேத புத்தகத்தில் உள்ள அத்தனை வாக்குத்தத்தங்களையும் நம்புகிறவராய். There was a professor who believed every word in the Bible. எனவே அப்போஸ்தலர் 2:17 கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன் என்ற சத்தியத்தை அவர் நம்பினார். Oh, he believed the promise in Acts chapter 2 verse 29 that says, in the last days I will pour my spirit upon all flesh. தன்னுடைய வகுப்பில் இந்த மாணவர்களுக்கு அதை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தார். And he was speaking to his students in his class. அவருக்கு ஒரு எண்ணம் உண்டாயிற்று. Suddenly a thought came into my நாம் mind. ஏன் பரிசுத்தாவியின் நிறைவை பெரும்படி ஜெபிக்க கூடாது? Why not we pray that these students may receive the fuller anointing of the Holy Spirit? 50 மாணவர்கள் சம்மதித்தார்கள். Oh, there were 50 students. எதற்கு? What for? பரிசுத்தாவியை தேடுவதற்கு. Oh, to receive the Holy Spirit. ஒரு மாணவனை நடுவில் முழங்கால் படியிட வைத்தார். And they made one student to kneel before them. எல்லாரும் சுற்றி நின்று கொண்டார்கள். And all the 50 turned around them. கை வைக்க கூடியவர்கள் அவன் மீது தலையிலே கை வைத்தார்கள். Those who can lay their hands upon him, they laid their hands. ஒரே கூச்சல் போட்டு ஜெபம் பண்ணினார். They shouted and made a big noise. லூக்கா 11:13 தேவனுக்கு நினைவுபடுத்தினார். According to Luke 11:13, they reminded the promise to God. அவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? How certain it is for God to grant the Holy Spirit to them who cry unto him. இயேசு சுவாமி, Oh Lord Jesus, நீர் இப்படி சொல்லி இருக்கிறீர். have you not promised? எங்கள் நண்பரில் ஒருவனை நீர் அபிஷேகம் பண்ணு. Lord, one of our friends must be baptized today. ஒரே கூச்சல் போட்டார். They cried and shouted in prayer. அவருடைய ப்ரொஃபஸரும் கூச்சல் போட்டார். The professor also prayed. வானம் திறந்தது. Oh, God opened the அவன் sky. மீது பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். Mighty Holy Spirit came upon him. முக தோற்றம் மாறியது. His face changed.
பிரகாசமடைந்தது. A mighty light came upon him. 1 பேதுரு 1:8 சொல்கிறது போல According to 1 Peter 1 and verse 8. உலகம் தரக்கூடாத சந்தோஷம் அவன் உள்ளத்தை நிரப்பியது. A great joy that the world cannot give. அவனுடைய முகம் ஒரு தேவ தூண்டுடைய முகம் போல மாறியது. His face turned to be like the face of an angel. ஒரே மகிழ்ச்சி. Oh, great joy. மற்ற 49 பேரும் என்ன செய்தார்கள் தெரியுமா? What did all the other 49 do? ஆண்டவரே அவனுக்கு கொடுத்த பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கும் தாரும். Lord, give the same anointing the Holy Spirit upon us. நாங்கள் தகுதி உள்ளவர்கள் அல்ல. We are unworthy. உம்முடைய வார்த்தையின்படி எங்களுக்கு செய்யும். But according to your word, give us. உடனே அவர்கள் மீதும் இறங்கினார். And the Holy Spirit came upon them. இந்த மக்கள் அந்த நாட்டையே குலுக்கினார்கள். And the sea people shook their country. சரித்திரம் அப்படி கூறுகிறது. The history says. இயேசு கிறிஸ்து மாற மாட்டார். Hallelujah. Jesus will never change. எபிரேயர் 13:8 சொல்கிறது. Hebrews 13:8 says. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய். Jesus Christ is the same yesterday, today and forever. ஒருவராவது இந்த தைரியத்தை இழந்து விடக் கூடாது. No one should lose your courage. ஒருவராவது விசுவாசத்தை இழந்து போக கூடாது. No one should lose your faith. உங்களுக்கு உதவி செய்யவே அவர் மாறாதவராய் இருக்கிறார். He is unchanging just to help you. அவருடைய இரக்கம் மாறவில்லை. His grace shall never change. கிருபை மாறவில்லை. His mercy shall never change. நீடிய சாந்தம் மாறவில்லை. His long suffering will மகா never change. தயவு மாறவில்லை. His much compassion will never change. அவைகளை இன்று உங்களுக்கு காண்பிப்பார். Oh, he will show it to you. இப்பொழுது காண்பிப்பார். Right now. அதற்கு தான் அவர் இங்கு உலாவிக் கொண்டிருக்கிறார். Oh, that's why he is walking amongst you. இப்பொழுது அதை செய்ய போகிறார். Now he will do it.